அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். அந்நிய முதலீடு தொடர்பாக விளக்கமளித்திருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா தற்போது எடப்பாடி பழனிசாமி மீதான ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். அதில் அந்நிய முதலீட்டில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதாகவும் நியாயமான முதலீடுகளை பிற மாநிலங்களுக்கு மத்திய அரசு திசை திருப்புவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது குறித்து கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். அபினேஷ், என்ன காரணத்திற்காக EPS-ற்கு தற்போது அமைச்சர் TRP ராஜா கண்டனம் தெரிவித்திருக்கிறார்? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா ஒரு பதில் அறிக்கையை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அதிமுக ஆட்சியில் இருந்த 10 ஆண்டு காலத்தில் வெறும் 6 முதல் 7 சிப்காட்கள் பூங்காக்கள் மட்டுமே நிறுவுவதாகவும், ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில 30க்கும் மேற்பட்ட பூங்காக்கள் நிறுவியிருப்பதாக TRP ராஜா குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே கோயம்புத்தூர் விமான நிலையத்துல விரிவாக்கத்தை 10 ஆண்டுகளாக என்ன செய்தீர்கள் என்கிற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். மேலும் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டத்திற்கான திட்டத்திற்கான அக்டோபர் 2024 மட்டுமே அமைச்சரவையில் இறுதி ஒப்புதல் கிடைத்திருக்கிறது. மேலும் அதன் நிறைவுக்கான இலக்கு என்பது 2028 ஆகும். எனவே மத்திய அரசு திட்டத்திற்கு நிதி ஒதுக்காதது குறித்து நீங்கள் ஒரு கேள்வியாவது கேட்டிருக்கிறதா என்கிற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். இந்த அடிப்படையில எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தொடர்ந்து தவறான அறிக்கைகளை வெளியிட்டு வரக்கூடிய நிலையில அரசியல் கவனம் பெற நினைக்கலாம். ஆனால் முதலமைச்சர் தலைமையில தமிழ்நாடு தொடர்ந்து வளர்ச்சி பெற்று இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில முதலிடத்தில் இருப்பதாகவும் அமைச்சர் TRP ராஜா குறிப்பிட்டிருக்கிறார். எனவே 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில முதலீட்டாளர் மாநாடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நடந்தாலும் அதுல எந்தவித பயனும் தமிழ்நாட்டுக்கு வரவில்லை. குறிப்பாக முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வர தயங்கியதையும் கடந்த 4 ஆண்டு காலத்துல திமுக அரசு என்பது மேற்கொண்ட பல்வேறு தொழில் வளர்ச்சியாலும் அதற்காக உருவாக்கிய கட்டமைப்பாலும் பல்வேறு நாடுகளில் இருந்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கான ஆர்வம் காட்டி வருவதாகவும் அமைச்சருடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். எனவே விமர்சனங்களை வரவேற்று எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் என்பது முதலமைச்சருக்கு உண்டு. எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை சரியான தரவுகளுடன் முன்வைக்கட்டும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறார். யாரோ சொல்வதை நம்பி அறிக்கைகளை வெளியிட்டு அம்பலப்பட வேண்டாம் என்றும் அமைச்சர் TRP ராஜா இந்த தொழில் முதலீட்டாளர்கள் தொடர்பாக தொழில் வளர்ச்சி தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு விரிவான அறிக்கையை கொடுத்திருக்கிறார். நன்றி அபினேஷ், இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.